முக்கியமான தலைவர்கள் எல்லாம் ஊட்டியில வந்து மக்களை பார்ப்பதற்கான முயற்சி. உங்களுக்கு தெரியும், எப்படி இருந்தாலும் நீங்க மனசு வச்சுட்டீங்க. இன்னைக்கு கூட்டத்தை பார்க்கும் பொழுதே வெற்றி வேட்பாளர் முருகன் அவர்கள் பிரதமர் அவர்கள் தேர்தல் பிரச்சாரத்தின் பொழுது வந்தாலும் சரி, தேர்தல் முடிந்த பிறகு பிரதமர் வந்தாலும் சரி, ஆனா முருகன் அவர்கள் இங்கே நீங்க திரும்ப தேர்ந்தெடுக்கும் பொழுது உங்களுக்கு மத்திய அரசு நேரடியாக அமுல்ங்கிறது பெர்மனன்ட் விஷயம் சார். ஏன்னா அமுல் வந்து நீலகிரி ஊட்டி டீன்னு ஒரு பிராண்டு போறாங்க. நீலகிரி டீ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா டார்ஜிலிங் டீ பலரும் குறிப்பா இந்த அமுல் வந்து மார்க்கெட் பண்ண ஆரம்பிக்கணும் அப்படின்றத எங்களுடைய நோக்கம். அதற்காகத்தான் மத்திய அரசு குறிப்பாக அமைச்சர் பியூஷ் கோயல் அவர்கள் அண்ணன் முருகன் அவர்கள் அமுல் எப்படியெல்லாம் ஒரு மீட்டிங் நடத்தி அமுல்ல இருந்து ஒரு டீம் வந்து டீ லீவ்ஸ் எல்லாம் பிளக் பண்ணி என்னோட பொசிஷன் வந்து செகண்ட் வரும் டெம்பரரிக்கு என்ன பதில் கொடுக்கும். அமுலுக்கு நம்ம கொடுத்தாலும் அது பெர்மனன்ட். ரெண்டாவது மினிமம் சப்போர்ட். ஆனா நம்முடைய ஆட்சியை பொறுத்தவரை 2014 நாம ஆட்சிக்கு வரும்பொழுது 2-3 பொருளுக்கு மினிமம் சப்போர்ட் பிரைஸ் ஆயிடுச்சு. இன்னைக்கு 23 பொருளுக்கு எம்எஸ்பி கொடுத்தது. இன்னைக்கு நம்முடைய பிரச்சனை எல்லாம் தீர்க்க வேண்டும், இந்த குரல் எல்லாம் பாராளுமன்றத்திலே ஒலிக்க வேண்டும் என்றால் ஆளும் கட்சியை சார்ந்த அண்ணன் முருகன் அவர்கள் இங்க உறுப்பினராக வரும். ஏன்னா அப்பதான் ஆனா இது மக்கள் சொல்றத பாராளுமன்றத்துல சொல்றது அண்ணன் முருகன் அவருடைய கடமை. அண்ணன் தனியா போய் சொல்ல போறோம். ஊட்டி மக்கள் நீங்க என்ன சொல்றீங்க, அதான் பாராளுமன்றத்துல போய் நாங்க சொல்றோம். அதை நம்ம அரசு கிட்ட சொல்ல செஞ்சு கொடுக்கணும். ஆனால் அண்ணன் கேட்ட கேள்வியில நியாயம் இருக்கு. நாங்கள் அதை நிச்சயமாக மக்கள் கோரிக்கையாக வரும் பொழுது அதை பாராளுமன்றத்தில் அண்ணன் அவர்கள் நிச்சயம் எடுத்துதான் போறாங்க. ஐயா 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 இந்த பாயிண்ட் அமைச்சர் அவர்கள் சொல்றேன் ஐயா. இல்லாட்டி நீங்க வளர்ச்சி எதிர்பார்க்க முடியாது. எம்பி வந்து பணம் கொடுத்துதான் ஜெயிக்க முடியும்னு முடிவு பண்ணிட்டா அண்ணன் ராஜா அவர்களை போல 6 மாசத்துக்கு வந்தாங்க. நீங்க நான் நியாயமா கேட்கறேங்க ஊட்டி மக்கள், நீங்க அண்ணன் ராஜா அவர்களை போய் சந்திக்க வேண்டும் என்றால் எங்க போய் பார்ப்பீங்க? எங்கேயும் பார்க்க முடியாது, எங்கேயும் யாருக்குமே தெரியாது. அப்ப மக்களுடைய அடிப்படை பிரச்சனைகளை எப்படி ஒரு பாராளுமன்ற உறுப்பினருடைய கவனத்துக்கு கொண்டு போகணும்? பண அரசியல் மூலமாக மறுபடியும் வென்று விடலாம்னு ஒரு எம்பிக்கு நம்பிக்கை வந்துச்சுன்னா அவங்க தொகுதி பக்கம் வர மாட்டாங்க. ஆனா பணம் கொடுக்காம ஒரு எம்பி ஜெயிக்கணும்னு நினைச்சா டெய்லி இருந்தாங்க, டெய்லி பிரச்சனையை பார்க்கணும், டெய்லி சமாளிக்கணும். டெய்லி மக்கள் 10 பிரச்சனைகளை கொண்டு வந்தால் 8 தீர்க்கணும். 2 பிரச்சனைகள் தீர்க்க முடியாம இருக்கும், தீர்ப்பதற்கு முயற்சி எடுத்து அதையும் தீர்க்கணும். அதனால் உண்மையான ஜனநாயகம் வர வேண்டும் என்றால் பணம் இல்லாமல் இருந்தால் மட்டும்தான் உண்மையான ஜனநாயகம் வரும். ஐயா ஜெயிக்கிறது 2வது. உண்மையான ஜனநாயகம் வேண்டும் என்றால் பணம் இல்லாமல் இருந்தால்தான் மக்களுக்கும் அந்த பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் அந்த தொப்புள் கொடி கூட வரும். இன்னைக்கு நீலகிரியில் என்னங்கன்னா எதுக்கு இவ்வளவு மக்கள் சேர்ந்தாங்க? நம்முடைய தலைவர்கள் இந்த அளவு கூட்டத்தை எதிர்பார்க்க அரேஞ்ச்மெண்ட்டும் இவ்வளவு பேர் வருவாங்கன்னு பண்ணிருந்தாங்க. அதை தாண்டி 3 மடங்கு கூட்டம் வந்து எதுக்கு வர்றாங்க? ஒரு எதிர்பார்ப்பு. வந்தவர்கள் எல்லோரும் பாரதிய ஜனதா கட்சியா, வந்தவங்க எல்லாரும் கூட்டணி கட்சியா, நடுநிலை மக்கள் எவ்வளவு பேர் வந்திருக்காங்க, இளைஞர்கள் எவ்வளவு பேர் வந்திருக்காங்க. பத்திரிகை நம்மள்ட்ட பொய் சொல்ல விரும்பல, நீங்களும் அவங்கள பாத்தீங்க, நாங்களும் அவங்கள தான் பார்த்தோம். உங்களுடைய அறிவை நான் சோதிக்க விரும்புறேன். நீங்க எல்லா அறிவாளிகள், பழுத்த பத்திரிகையாளர்கள் ஒரு கிரௌட பார்த்தோன்னே சொல்லி நடுநிலையாளர்கள் வந்து நாம் எதுக்கு மாற்றத்துக்காக இன்னைக்கு 10 ஆண்டுகளாக ஒரு எம்பி இருக்கிறாங்க. இந்தியாவில் 2G என்பது மிக முக்கியமான வழக்கு. 2G என்று வந்தால் நீலகிரி எம்பி என்கின்ற பெயர் வரும். அது நீலகிரி மக்களுக்கு இந்த எம்பினால அவமானம் மட்டும்தான் வந்து நல்ல விஷயம். இப்ப ஊட்டினா மக்கள் டூரிஸ்ட் பார்ப்பாங்க, ஊட்டினா 2G ராஜான்னு பார்ப்பாங்க. அதனால்தான் இந்த முடிவு நிச்சயமாக நீலகிரியில் இந்த முறை மக்கள் வளர்ச்சி அரசியலுக்கு, ஓட்டுக்கு பணம் கொடுக்கக்கூடிய அரசியலுக்கு எதிராக வாக்களித்து இன்னைக்கு சான்று வேட்புமனு தாக்கல் ஒரு சான்று பெரிய மாற்றம் வர இருக்கு. நீங்க பாருங்க. உங்களுக்கு செக்ஷன் 70 பொறுத்தளவுக்கு சுப்ரீம் கோர்ட்டில் பேசினாங்க. மக்களோட சார்பில் சட்ட ரீதியாக சுப்ரீம் கோர்ட்டில் அவங்களுக்காக நாங்கள் சட்டப்படியான உதவிகள்லாம் செய்து சட்டப்படியான அந்த ஜட்ஜ்மெண்ட்டு அல்லது அவருக்கு இப்போ சட்ட ரீதியான உதவிகளை செய்து அதுக்கு வெளில ஒரு எந்த அரசியல் கட்சி வந்தாலும் எடுத்த வாய்ப்பு சொல்றது செக்ஷன் 70 பிரச்சனை ஓட்டு வாங்கி அங்க பண்ணிட்டு இருக்காங்க. அதான் நான் வந்து கோர்ட்டுன்னு சொன்ன கோர்ட்ல இருக்கிறது மக்களுக்காக, கோர்ட்ல அவர்களுக்காக வாதாடி நல்ல தீர்ப்பை பெறுவதற்கு நாங்கள் உறுதுணையாக இருப்போம். ஊட்டியை பொறுத்தளவுக்கு ஏற்கனவே தேயிலைக்கு நம்முடைய மாநில தலைவர் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அதே மாதிரி
அனிமல் கான்ஃபிளிக்ட் அதுக்கும் ஒரு தீர்வு சொல்லியிருக்கோம். ஊட்டியை பொறுத்தளவுக்கு ஒரு நல்ல தொழில் வளர்ச்சி அடைந்த பகுதியாக வர வேண்டும். ஏன்னா இங்கிருந்து அதிகமான இளைஞர்கள் பெங்களூருக்கும், இங்கிருந்து அதிகமான இளைஞர்கள் கோயம்புத்தூருக்கும், இங்கிருந்து அதிகமான இளைஞர்கள் சென்னைக்கும், ஹைதராபாத்துக்கும் ஐடி ஃபீல்டுக்காக போகிறாங்க. இந்த பகுதியில் ஒரு ஐடி பார்க் வந்தால் நல்லா இருக்கிறது பொதுமக்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. நிச்சயமாக அதுக்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படுது. அதே நேரத்தில் இங்கே இருக்கிற உங்களுக்கு தெரியும், இங்கே டூரிசம் மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் கடந்த 10 ஆண்டுகளாக டூரிசம்க்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். ஊட்டியை பொறுத்தளவுக்கு நம்ம ஒரு டூரிசம் ஹாப்பு கொண்டு வருவதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்படும். அதே போல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் இன்னைக்கு நாங்கள் ஹிமாலயாவில் நார்த் ஈஸ்டாவிலாம் மலைகள்லாம் குறைந்து டனல்லாம் போட்டு நம்ம இன்னைக்கு பெரிய அளவில் இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் போய் அதனால் இங்கிருந்து நம்ம கோயம்புத்தூர், பெங்களூர், மைசூர், அதே மாதிரி சென்னை இதெல்லாம் இணைக்கிறது ஒரு பெரிய விஷயமாக இல்லை என்பது தெரியும். இதுக்கு ஒரு விசன் நம்முடைய பிரதமர் அவர்கள் ஒரு அடுத்த 25 ஆண்டுகளுக்கான விசனை வைத்திருக்கிறார். இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பொறுத்தளவுக்கு நாமும் ஒரு அடுத்த 25 ஆண்டுகளுக்கான விசனோடு தான் களத்தில் இறங்குவோம் என்பதையும் சொல்லிக்கொண்டு, அதே போல் இந்த நிலச்சரிவுக்கு அதுக்கு ஒரு நிரந்தர தீர்வு வேண்டும் என்பது அதையும் நாம் ஏற்படுத்திக் கொடுப்போம் என்பதையும் நம்ம சொல்லிக்கொண்டு, இரண்டாவதாக மிக முக்கியமானது மக்கள் ஊழலுக்கு எதிராக இங்கு வரணும் அப்படின்றது தான் மக்கள் விரும்புகிறார்கள். இன்றைக்கு டூஜியா மோடிஜியா என்றால் மக்கள் எல்லாம் மோடிஜியின் பக்கம் தான் இன்றைக்கு நின்று கொண்டிருக்கிறார்கள். டூஜி உங்களுக்கு தெரியும், டூஜியினுடைய வழக்கு சுப்ரீம் நம்மளுடைய ஹைகோர்ட்டில் விசாரணைக்கு எடுக்கப்பட்டிருக்கிறது. விசாரணை ஜட்ஜ்மெண்ட் சீக்கிரம் வர்றதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்கிறது. ஸோ அவங்க இந்த வழக்கு இதில் முகாந்திரம் இருக்கிறது, அதனால் இந்த வழக்கை விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளுவோம் அப்படின்ட்டு அப்பீலுக்கு முகாந்திரம் இருக்கிறது. அதை எடுத்துக்கொள்வோம்ட்டு அப்பீல் எடுத்துட்டு அந்த அப்பீல் கேட்டு எஃப்எஸ்ல நடத்த போனார்கள். அந்த தகவலையும் உங்கள்கிட்ட சொல்லிட்டு அப்பீல் சார், இப்போ மாநில தலைவர் ஓட்டுக்கு காசு கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிற ஒரு பிரச்சாரத்தை முன்னெடுக்கிறாங்க. அதே மாதிரி உங்கள் பிரச்சாரம் இருக்குமா, எப்படி இருக்கும்? எங்களை பொறுத்தவரைக்கு எங்களுடைய மாநில தலைவர் அல்லது எங்களுடைய தேசிய தலைவர்கள், எங்களுடைய பிரதமர் அவர்கள் ஜனநாயகம் கட்டி காப்பாற்ற வேண்டும். இந்த ஜனநாயகத்தில் இந்தியா நாடு தான் உலகிலேயே மிகப்பெரிய ஜனநாயக நாடு. அந்த ஜனநாயக நாட்டில் வாக்குக்கு மதிப்பு இல்லை. அதுதான் எங்களுடைய தலைவர் அவர்கள் சொன்னது. வாக்குக்கு மதிப்பு இல்லை. இந்த வாக்குக்கு மதிப்பு சொல்றதுக்கு நாங்கள் இல்லை. வாக்கு வாக்காளர்கள் நியாயமாக வாக்களிக்க வேண்டும். அந்த வாக்காளர்களுக்கு அவர்களுடைய மனசாட்சிப்படி வாக்களிக்க வேண்டும். அதனால எங்களுக்கு பணத்தின் மேல நம்பிக்கை கிடையாது. 2Gல கொள்ளையடிச்சு வச்சிருக்கிறவங்க வேணா பணத்து மேல நம்பிக்கை வச்சு வரலாம். ஆனா எங்களுக்கு நம்பிக்கை மக்களுடைய வாக்கு மேல நம்பிக்கை இருக்கிறது. நாங்கள் 10 ஆண்டுகளாக கடந்த 10 ஆண்டுகளாக வளர்ச்சியை செய்திருக்கிறோம். இந்த வளர்ச்சி மேல நம்பிக்கை இருக்கிறது. எங்களுடைய பிரதமர் அவர்கள் மேல மக்கள் அதீத நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள். எங்கள் மாநில தலைவர் அவர்களுடைய எண் மக்கள் யாத்திரை மக்கள் அதிக அளவுக்கு இன்றைக்கு இளைஞர்கள் சகோதரிகள் அந்த அளவுக்கு எங்கள் கட்சியில் அவர்களுடைய செயல்பாடு, அதே போல திராவிட முன்னேற்ற கழகத்தின் மேல அந்த ஆட்சியினுடைய இயலாமை இதெல்லாம் நம் மக்கள் இடத்துல இருந்துதான் நாம் வாக்கு கேட்கிறோம். அதனால 2Gல பணத்தை கொள்ளையடித்தவர்கள் வேணால் பணம் வைத்து வரலாம். ஆனால் நாங்கள் நேர்மையான சுத்தமான அரசியல் ஜனநாயகத்தை காக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய அரசியலாக இருக்கிறது. அதனால நாங்கள் எங்களுடைய தலைவர் என்ன முடிவு எடுத்திருக்கிறார்களோ அந்த முடிவு தான் நாங்கள் தேர்தலை சந்திப்போம். இதுக்கு அடிஷனலாக எங்கள் தலைவர் இல்லை